ஆர்கனைசேஷன் நேம் CISF. இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன். இதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், CISF. இது ரிலீஸ் ஆயிருக்க ஒரு ரெகுலர் பேசிஸ் ஜாப்ஸ், பர்மனன்ட் ஜாப். அதை பற்றின நோட்டிஃபிகேஷனை இந்த வீடியோவில் பார்க்கலாம். போஸ்டோட நேம் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டபிள் ஃபயர். மேல் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளை பண்ண முடியாது. டோட்டல் வேகன்சி 1130 இருக்குது. இது வந்து ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்க எல்லா ஸ்டேட்ஸுக்கும் தனித்தனியாக ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு மட்டும் எவ்வளோன்ற டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேலரியோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 21,700 to 69,100. இது வந்து பெர் மந்த் சேலரி. அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா September 30, 2024 நைட் 11 o'clock நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ், எங்கே போய் அப்ளை பண்ணணும், ஸோ பேசிக்கான டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு நான் வந்து இந்த வீடியோவில் சொல்கிறேன். வேகன்சி டீட்டெயில்ஸ் இது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட் வைஸாக டீட்டெயில்ஸ் இருக்கும். அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் PDFலேருந்து எடுத்து போட்டிருக்கோம். நான் உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனே ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 12th பாஸ் பண்ணியிருந்தால் போதும், வேறு எந்த குவாலிஃபிகேஷன் தேவையில்லை. ஏஜ் லிமிட் வந்து மினிமம் 18 years இருக்கணும், மேக்ஸிமம் வந்து 23 years. இது வந்து ஜென்ரல் கேண்டிடேட்ஸ்க்கு. அப்ளிகேஷன் ஃபீ இருக்குது. ஜென்ரல் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 100 rupees தான், நீங்கள் ஆன்லைன்லேயே பே பண்ணிக்கலாம். SC ST எக்ஸ் சர்வீஸ்மேன் கேண்டிடேட்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா அந்த 100 rupees கிடையாது, அவங்க ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். செலெக்ஷன் ப்ராசஸ் பாருங்கள். இது வந்து ஆர்மி ரிலேட்டட் ஜாப்ன்றனால ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட், அப்புறம் வந்து ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட், இது ரெண்டுமே இருக்கும். அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்குது. அது வந்து OMR அப்படின்னா அப்ஜெக்டிவ் டைப்பில் இருக்கும். கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் CBT. ஃபைனலாக வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். இதை எல்லா ரவுண்டையுமே நீங்கள் கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். பேஜ் பாட்டம் வந்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் லிங்க்ஸ்னு ஒரு செக்ஷன் இருக்கும். இதில் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் சென்டரில் வந்து ஒரு பட்டன் இருக்கும். இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். CISFலேருந்து ஒரு அஃபிஷியல் PDF ஓப்பன் ஆகும். ஸோ டாப்லேயே பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஓப்பனிங் டேட்டு, அந்த எண்டிங் டேட் இருக்கும். பே ஸ்கேல் டீட்டெயில்ஸ், அதாவது பே லெவல் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட பே ஸ்கேலில் பே லெவல் வந்து 3. ஸோ 21,700 to 69,100. எல்லா அலவன்சஸும் சேர்த்து ஃபைனலாக வந்து உங்களுக்கு ஒரு சேலரி கிடைக்கும். வேகன்சி டீட்டெயில்ஸ் இந்த டேபிள் பார்த்துக்குங்க. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் டோட்டல் எவ்வளோ வேகன்சிஸ்ன்ற லிஸ்ட் வந்து லாஸ்ட்டில் இருக்க இந்த காலமில் இருக்கும். தமிழ்நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா கீழே வந்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு மட்டும் 39 வேகன்சிஸ் இருக்குது. அதில் ஒவ்வொரு கேட்டகரி வைஸாக ஸ்ப்ரெட் பண்ணி இங்கே போட்டிருக்காங்க. 17, 4, 7 இந்த மாதிரி உங்களோட கேட்டகரிக்கு ஏற்றாப்பில், உங்களோட கேஸ்ட்டுக்கு ஏற்றாப்பில் பிளேஸ்மெண்ட் இருக்கும். ஒரு சில ஸ்டேட்டுக்குலாம் பார்த்தீங்கன்னா நிறையா வேகன்சிஸ் இருக்குது. உத்தரப்பிரதேசில் 108 இருக்குது. மகாராஷ்டிராவில் பார்த்தீங்கன்னா 61 போஸ்ட் இருக்குது. அதுக்கப்புறம் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் பார்த்தீங்கன்னா ஒரு 65 இருக்குது. அஸ்ஸாமில் பார்த்தீங்கன்னா 164 வேகன்சிஸ் இருக்குது. இந்த மாதிரி ஸ்டேட் வைஸாகவே தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டிலேருந்து அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு இந்த 39 வேகன்சிஸில் தான் நீங்கள் ப்ளேஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ எல்லா ஸ்டேட்டுக்கும் சேர்த்து மொத்தமாக வந்து 1130 இருக்குது. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்தது கூட நீங்கள் வந்து 12th பாஸ் பண்ணியிருக்கணும். முக்கியமாக வந்து சயின்ஸ் சப்ஜெக்ட் எடுத்துருக்கணும். ஸோ காமர்ஸோ அல்லது சயின்ஸ் இல்லாத சப்ஜெக்ட்ஸ் நீங்கள் எடுத்து படிச்சிருந்தீங்கன்னா இதுக்கு எலிஜிபிள் கிடையாது. ஸோ 12th வந்து சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸ் எடுத்துருக்க கேண்டிடேட்ஸ் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். ஏஜ் லிமிட் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தது போல் 18 to 23 years இருக்கணும் ஜென்ரலுக்கு. எந்த டேட் படினா 39/2024 September 30, 2024 படி உங்களுக்கு இந்த 18 yearsம் மேக்ஸிமம் வந்து 23 இருக்கலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா SC ST OBC கேண்டிடேட்ஸ்க்கு எக்ஸ்ட்ரா ஏஜ் லிமிட் இருக்குது. ஸோ 23க்கு மேலே எக்ஸ்ட்ரா இயர்ஸ் இருந்தாலும் உங்களோட கேட்டகரி படி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். பேஜ் நம்பர் 7 வந்தீங்கன்னா ஹவு டு அப்ளை செக்ஷன் இருக்குது. அப்ளிகேஷன்ஸ் வந்து CISFோட அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் போய் அப்ளை பண்ணணும். அந்த லிங்க்கை வந்து நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா Annexure 1, 2ல் இருக்குன்ற மாதிரி இங்கே நோட் பண்ணியிருக்காங்க. கீழே வந்து அதை நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ 1 டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும் இனிஷியலாக. அதை முடிச்சுட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் போகணும் லாகின் பண்ணி. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கணுன்ற அந்த டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த 9.2 இந்த பாயிண்ட்டில் இருக்கும். ஸோ அந்த என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ், அந்த டாக்குமெண்ட்டோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், அது இமேஜாக இருக்கணுமா, என்ன சைஸில் இருக்கணும், என்ன டைமென்ஷனில் இருக்குன்ற அந்த டீட்டெயில் இங்கே இருக்குது. ஃபோட்டோகிராஃப், அதுக்கப்புறம் சிக்னேச்சர், இது எல்லாமே தனித்தனியாக நீங்கள் ஒவ்வொன்றா ரெடி பண்ணணும். அப்புறம் டாக்குமெண்ட்ஸ், உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ID ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப், இது எல்லாமே வந்து எப்படி ரெடி பண்ணணுன்ற அந்த டீட்டெயில்ஸ் இருக்குது. இது வெரிஃபை பண்ணி ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண போகணும். லாஸ்ட் டேட் வந்து 30 September 2024 நைட் 11 o'clock வரைக்கும் டைம் இருக்குது. அப்ளிகேஷன் ஃபீ ஸோ 100 rupees வந்து ஜென்ரல் கேண்டிடேட்ஸ்க்கு. SC ST எக்ஸ் சர்வீஸ்மேன் கேண்டிடேட்ஸ்க்கு அதுவும் கிடையாது, ஃப்ரீயாக அப்ளை பண்ணிக்கலாம். ஃபீ வந்து நீங்கள் எப்படி பே பண்ணலாம்னா நெட் பேங்கிங் வழியாக பே பண்ணலாம், அல்லது டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு அதை வச்சு பே பண்ணிக்கலாம், அல்லது நீங்கள் கேஷாகவும் SBI பிரான்ச்சஸில் போய் சலான் வழியாகவும் பே பண்ணிக்கலாம். ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஃபீ பே பண்ணுறதுக்கும் சேம் டேட் தான், அந்த 39க்குள்ளே, அதாவது September 30க்குள்ளே அதுவும் நீங்கள் ஃபினிஷ் பண்ணியிருக்கணும். ஒன்ஸ் வந்து நீங்கள் ஃபீ பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரீஃபண்ட் கிடைக்காது. ஸோ எலிஜிபிலிட்டி, உங்களோட இன்ட்ரெஸ்ட்லாம் செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிக்கிங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா விண்டோ அப்ளிகேஷன் கரெக்ஷன். ஸோ அப்ளிகேஷன் அந்த லாஸ்ட் டேட் முடிஞ்சதுக்கப்புறம் October 10லேருந்து October 12 ஒரு 3 days பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் நீங்கள் பண்ண அப்ளிகேஷனில் ஏதாவது கரெக்ஷன் இருக்குது, ஏதாவது நேம் மாற்றணும், அட்ரஸ் மாற்றணும்னா நீங்கள் அந்த 3 daysக்குள்ளே பண்ணிக்கணும். இந்த 3 days முடிஞ்சிச்சுன்னா எந்த சேஞ்சுமே பண்ண முடியாது.
ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் பேஜ் நம்பர் 11 இருக்குது. இது வந்து அந்த செலெக்ஷன் ப்ராசஸில் என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் இருக்குன்ற அந்த டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ரவுண்டே பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டும் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டும் இருக்கும். ஃபிசிக்கல் எஃபிஷியன்சினா ரன்னிங், ஜம்பிங் இந்த மாதிரி இருக்கும். ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்னா உங்களோட ஹைட்டு, வெயிட்டு, செஸ்ட்டு இதெல்லாம் வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இதில் கிளியர் பண்ணால் தான் அடுத்த ரவுண்டுக்கு நீங்கள் போக முடியும். அடுத்த ரவுண்டில் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், அதுக்கப்புறம் வந்து எக்ஸாம் இருக்கும். ஆன்லைன் எக்ஸாம் இருக்கும். 2 டைப் இருக்குது அதில் எக்ஸாம்லே. ரிட்டன் எக்ஸாம்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து OMR டெஸ்ட்டும் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் இருக்கும், CBT. அதுக்கான சிலபஸ் டீட்டெயில்ஸ், சப்ஜெக்ட் டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துட்டாங்க. டோட்டல் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 120 மினிட்ஸ், அதாவது 2 ஹவர்ஸ் இருக்கும். 4 பார்ட்ஸாக வந்து சப்ஜெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸ்க்கும் 25 கொஸ்டின்ஸும் 25 மார்க்ஸ் இருக்கும். டோட்டல் வந்து 100 மார்க்ஸ். ஃபைனலாக வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். ஸோ அதுலேயே கிளியர் பண்ணும்போது உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் உங்களோட கேட்டகரிக்கு ஏற்றாப்பில் உங்களோட பர்ஃபார்மன்ஸை வச்சு ஃபைனலாக செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ முக்கியமான எல்லா டீட்டெயில்ஸுமே பார்த்தாச்சு, இந்த ஜாபை பற்றின டீட்டெயில்ஸ். இப்போ பேஜ் நம்பர் 21க்கு வந்தீங்கன்னா அனெக்சர் 1 இருக்குது. ஸோ ப்ரொசீஜர் ஃபார் ஃபில்லிங் ஆன்லைன் அப்ளிகேஷன். ஆன்லைனில் அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு உங்களுக்கு அந்த ப்ரொசீஜர் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டெப் 1 பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், ஹவு டு ரெஜிஸ்டர் ஃபார் த ஃபஸ்ட் டைம். ஸோ ஃப்ரெஷ்ஷாக வர கேண்டிடேட்ஸ்க்கு எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது, எந்த லிங்க்கில் போகணுன்ற அந்த டீட்டெயில்ஸ் வந்து இங்கே இருக்குது. 1 டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சதுக்கப்புறம் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ஒரு பிக்சராகவே கொடுத்துட்டாங்க. இங்கே நீங்கள் பார்த்துட்டு போனீங்கன்னா எந்த மாதிரிலாம் ஃபார்ம் இருக்கும், அதில் என்னெல்லாம் டீட்டெயில்ஸ் கேட்பாங்கன்ற ஒரு ஐடியா இருக்கும். அதை வச்சு நீங்கள் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஆன்லைனில் போகிறப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஃபில் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த அனெக்சர் டீட்டெயில்ஸை நல்லா பார்த்துக்குங்க. ஸோ இதை முடிச்சுட்டு நீங்கள் நெக்ஸ்ட் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம பேஜோட பாட்டம் வந்தீங்கன்னா இங்கே அப்ளை ஆன்லைன் ஒரு செக்ஷன் இருக்கும். இந்த அப்ளை நோ பட்டனை கிளிக் பண்ணுங்கள். CASFோட அஃபிஷியல் வெப்சைட் இது. இங்கே பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் கான்ஸ்டபிள் ஃபயர் இதான் நம்ம இப்போ பார்த்தோம். போத் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் வந்து நோட்டிஃபிகேஷன் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் 1 டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், TNPSC மாதிரி. இங்கே லாகின் ஆப்ஷன், ரெஜிஸ்டர் ஆப்ஷன்லாம் இருக்கும். ஸோ அந்த லாகினை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் வந்து நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது. ஆல்ரெடி அக்கௌண்ட் இருந்து உங்களுக்கு அக்கௌண்ட் நம்பர் எல்லாம் மறந்துருச்சுன்னா இந்த ஃபர்காட் ரெஜிஸ்ட்ரேஷன் ID, பாஸ்வேர்டு அந்த ஆப்ஷன் இருக்குது. மொபைலில் அப்புறம் இமெயில் ஐடியை வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணுறதுக்கான பட்டன் இருக்குது. நியூ ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு இந்த டாப்பில் இருக்க ஃபஸ்ட்டு பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் ரெஜிஸ்டர் பண்ணுற கேண்டிடேட்ஸ் வந்து இங்கே ஸ்டார் போட்டிருக்க எல்லா ஃபீல்ட்ஸுமே வந்து மேண்டேட்ரி, அதை கரெக்டாக ஃபில் பண்ணணும். ஸோ ஒவ்வொன்றா செக் பண்ணி ஃபில் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா அக்கௌண்ட் க்ரியேட் ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நோட்டிஃபிகேஷனில் பார்த்தபடி அப்ளிகேஷன் ஃபார்ம் வரும். நீங்கள் லாகின் பண்ணி உள்ளே போனீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வரும். அதில் கேட்டுக்க எல்லா டீட்டெயில்ஸ், அப்புறம் நீங்கள் ஸ்கேன் பண்ணி ரெடியாக வச்சுருக்க டாக்குமெண்ட்ஸை அங்கே கரெக்டாக கேட்டுக்க இடத்துல வந்து ஃபில் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிடுங்க. அதோட சேர்த்து அப்ளிகேஷன் ஃபீயும் வந்து ஆன்லைனில் பே பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வரும். உங்களோட கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங் வச்சு நீங்கள் பே பண்ணிக்கலாம். அதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சோன்னே உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சப்மிட் ஆயிரும். இமெயிலே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஃப்யூச்சரில் வந்து டெஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து ஷார்ட்லிஸ்ட் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அட்மிட் கார்டு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்லாம் ஜென்ரேட் பண்ணி உங்கள் இமெயிலுக்கு அனுப்புவாங்க. ப்ளஸ் இங்கே நீங்கள் லாகின் பண்ணியும் இந்த வெப்சைட்டில் லாகின் பண்ணியும் அதை நீங்கள் உள்ளே செக் பண்ணிக்கலாம். அட்மிட் கார்டும் லாகின் பண்ணி இங்கே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இன்ட்ரெஸ்ட் கேண்டிடேட்ஸ் உங்களோட எலிஜிபிலிட்டியை செக் பண்ணிவிட்டு லாஸ்ட் இயர் வரைக்கும் வெயிட் பண்ணாமல் இமீடியட்டாக அப்ளை பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஜாப் சர்ச் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த ஜாப் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.